8 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட என் பொண்ணை அனுப்பி வச்சோம், போய் கொஞ்சம் விட்டுட்டு வாங்கன்னு சாப்பாடெல்லாம் கொடுத்து அங்கே போய் 8:30க்கெல்லாம் சாப்பிட்டுதான். அதுக்கு அந்த 9:30க்கு என்ன நடந்துன்னே தெரியும். எங்களுக்கு வந்து சேதி 11 மணிக்கு தான் வந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் உடனே உயிரோட தானே பொண்ணு வந்திருக்கணும். வந்து பார்த்தா இங்கே செத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க என் பொண்ணை. நாங்கள் கேட்டு என்ன நடந்துங்கன்னு ஒன்றுமே சொல்லி அங்கே போயிட்டாங்க. மயக்கம் போட்டு கீழே வந்துட்டுமா, அங்கே ஜிஹெச்சுக்கு அனுப்பிக்கிறோம் நாங்கள். ஆனால் என் பொண்ணை செத்து தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. என் பொண்ணு செத்து தான் கொண்டு வந்துக்கிறாங்க. செத்துன்னு சொல்ல பக்கத்துல தானேப்பா நாங்க ஆத்தூர் தானே, எங்களுக்கு ஒரு செய்தி விடலாம்ல. டாக்டர் வேலைக்கு வரல, டியூட்டிக்கு வரலன்னு சொல்றாங்க. அது நெசமா போயன்னு தெரியல. போயிருக்கிறவங்க கேட்டவங்க தான் தெரியும். இறந்து போனவங்க வந்து என்னோட பையனுடைய குழந்தையா, அவங்க பேர் தையனாருக்கு. மண்மேடு பிஹெச்ல வந்து இப்ப 2 வருஷமா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மயிலாடுதுறை பெரியார் மருத்துவமனை வந்து 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து நைட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் அவங்களுடைய தையனோட அப்பா வந்து கடலங்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏற்றி விட்டுருக்காங்க. அவங்க போய் மண்மேடு ஜிஹெச்ல போய் இறங்கி போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 8:30 மணிக்கெல்லாம், ஒரு 8:30 மணிக்கு மேல சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போனதா சொல்றாங்க அங்க உள்ளவங்க. பாத்ரூம் போனோடனே ரொம்ப நாய் வரல, நாங்க போய் பார்த்தோம், மடக்கடிச்சு கூந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்க மயிலாடுதுறை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா எத்தனை மணிக்கு கொண்டு வந்தாங்கன்னு அது தெரியல. ஆனா இவங்களுக்கு தகவல் வந்து 11 மணியா சொல்லியிருக்காங்க. இவங்க நேர ஜிஹெச் அவங்க அப்பா அம்மாவும் நேர மயிலாடுதுறை மண்மேடு ஜிஹெச்ல போய் பார்க்கும்போது அங்க அவங்க பாப்பா இல்ல. பாப்பா எங்க மயிலாடுதுறை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போய் சொன்னோன்னு இங்க மயிலாடுதுறையில வந்து பார்க்கும்போது பொண்ணு வந்து இறந்துருக்கு. இங்கதான் இது இறந்துருக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா இறந்தது எப்படி, என்ன சம்பவம்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சு வந்து கரெக்டா இங்க வந்து பார்க்கணும். இங்க அவங்க வந்து சேரமெல்லாம் கொண்டு வந்து ஒரு 11:30 மணி 12 மணி இருந்திருக்கும். சந்தேகம் இருக்கு. ஏன்னா வீட்டுல இருந்தா சந்தேகம் இருந்திருக்காது. ஜிஹெச்ல போய் வேலை பார்த்து இருந்திருக்காங்க. அவங்க டியூட்டில இருக்கும்போது இறந்துருக்காங்க. அதனால அதுல சந்தேகம் இருக்கு எங்களுக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணுதான். நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளதான் ஆகுது.